ரத்னம் சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் என்னது, யார் கூட சேர்றீங்களோ அவங்க மாதிரி தான் நீங்கள் ஆகுவீங்க. அல்லேலூயா. எவ்வளவாக தேவனோடு பயணம் பண்ணுறீங்களோ அவ்வளவாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் யார் கூட பயணம் பண்ணுறீங்க அது ரொம்ப முக்கியம். அப்போ இன்னொரு வார்த்தை ரொம்ப சிம்பிளாக ரத்னம் சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் என்னது, யார் கூட சேர்றீங்களோ அவங்க மாதிரி தான் நீங்கள் ஆகுவீங்க. ஆமாம் இல்லையா? யார் கூட நீங்கள் பழகுறீங்களோ அவங்க மாதிரி தான் உங்களுடைய கேரக்டரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். புரியுதா? இந்த லைஃப் ஜேர்னியில் ஒரு காரியம் அநேக நேரத்தில் ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும். என்ன அதிர்ச்சினா, நம்ம பாருங்கள் அப்படியே நம்ம கூட நம்ம பிள்ளைங்களாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வாண்டுங்களாக இருக்கும்பொழுது 5-6 வயசுலாம் இருக்கும்பொழுது, டேய் உட்கார். ஆனால் இப்போ ஒரு 18 வயசுக்கிட்ட சொல்லுங்கள், டேய் உட்காரு வாங்க. ஏன் ஏன் அது யாரோட தப்பு அப்படின்னு கேட்கலாமா? இல்லை யாரோட பகுதியில் தவறாச்சு? ஓகே, வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது பெற்றோர்களை கை நீட்டுவாங்க. ஓ நீ சரியாக வளர்க்கலை அப்படின்னு. யார்? பெரும்பாலும் புருஷர்கள், மனைவிமார்கள் புருஷமார்கள் சொல்ல மாட்டாங்க, புருஷர்கள் சொல்லுவாங்க மனைவியை பார்த்து, நீ என்ன வளர்க்குற பிள்ளை, எப்படி வளர்த்தா நீ? அப்போ அவருக்கு வளர்ப்பில் பங்கு இல்லை பாருங்கள். ஃபுல் என்னது டியூட்டியை ஒய்ஃப்ட்ட ஒப்படைச்சிட்டாரு இல்லை. ஸோ அது பெற்றோர்களுடைய தவறும் அல்ல. ஏன்னா மனுஷன் இருக்கலாம், மனுஷன் அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கிற நாட்களில் உங்கள் பேச்சை கேட்பாங்க. உங்களை சார்ந்திருக்கும்போது நீங்கள் தான் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க, வாங்கி கொடுக்குறீங்க, சாப்பாடு கொடுக்குறீங்க, தங்கறதுக்கு இடம் கொடுக்கறதுனால எல்லாத்துக்கும் அவங்க கட்டுப்பட்டு வருவாங்க. ஆனால் எப்போ அவங்க வளர்ந்து அவங்க கொஞ்சம் காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு சேதனம் கிடைக்கிது, இந்த மாதிரி போய் காலேஜில் தங்கி படிக்கணும் அப்படின்னா வரும்பொழுது நீங்கள் பாருங்கள் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் மாறும். அவங்க ஒரு எண்ணம் மாறும். என்ன எண்ணம் மாறும்னா, நான் சம்பாதிக்கிறேன், நான் பார்த்துக்குவேன். இங்கே பாருங்கள், நான் யாரையும் பேசலை, தயவுசெய்து இப்போ இந்த செய்திக்கு சம்மந்தப்படலது. ஆனால் என்ன பேச வரேன்னா, இன்றைக்கி தான் நம்மளன்னா சித்திரை இருக்கிறாங்க, இன்றைக்கி நான் அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க கூட. இன்றைக்கி பிள்ளைங்களை அவங்களுடைய அந்த ஃப்ரீடம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அவங்க இன்றைக்கி சொல்கிறது தான் நம்மளாம் செய்யணும். நீங்கள் அதுக்கு ஒத்து வரலைன்னா, ஐயோ நாமா நீங்கள் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன சொல்லுவாங்க, குறைச்சிடுவாங்க நம்மளை. லைக் நமக்கு அந்த அறிவு இல்லாத மாதிரியும், நமக்கு அந்த அறிவுனா அந்த அறிவு சொல்ல நாலேஜ், நமக்கு அந்த நாலேஜ், அது காரியத்தை குறித்து நமக்கு போதுமான விவரங்கள் தெரியல, அதனால தான் நீங்களாம் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளே டக்குனே புத்தாவாக்கி விட்றானுங்க. சொல்லுங்கள், ரைட்டா இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி இப்படி ஒரு காரியம் நடக்கிறதுக்கு காரணம் பெற்றோர்கள் அல்ல. ஆனால் நிறைய தடவை பெற்றோர்கள் தான் கை நீட்டப்படுவார்கள்.